வணக்கம் பயிற்சியாளர்களே, இந்த செஷனில் ஃபாஸ்ட்னர்ஸ்களை எவ்வாறு சரி செய்வது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் ஆடைகளில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான ஃபாஸ்ட்னர்ஸ்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பட்டன்களை கைமுறையாக சரி செய்யும் படிகளை விளக்கவும், ஒரு பட்டன் தைப்பதன் மூலம் ஒரு ஷாங்க் அமைப்பதற்கான படிகளை விவரிக்கவும், பிரஸ் ஸ்டட்ஸ்களை இணைக்க மற்றும் மெட்டல் புக்ஸ்களை இணைப்பதற்கான படிகளை விவரிக்கவும் மற்றும் நூலிலிருந்து ஒரு ஐபாரை தயார் செய்யவும். ஒரு ஆடையின் 2 பீஸ்களை ஒன்றாக இணைக்க ஆடை நிறுவனத்தில் ஃபாஸ்டனர்ஸ் முக்கியமான கூறுகளாகும். பல்வேறு வகையான ஃபாஸ்டனர்ஸ்கள் உள்ளன. சில டெக்கரேட்டிவ் ஆனவை, மற்றவை வெளிப்படையானவை. பொதுவான ஃபாஸ்டனர்ஸ்கள் பட்டன்ஸ், பிரஸ் ஸ்டட்ஸ், ஜிப்ஸ், வெல்க்ரோ ஸ்ட்ரிப்ஸ், ஹூக்ஸ் மற்றும் ஐஸ், பக்கிள்ஸ் மற்றும் கிளாஸ்ப்ஸ் போன்றவை. ஆடைகள், பேக்ஸ், பர்ஸ், சூட்கேஸ் கவர் போன்றவற்றில் ஃபாஸ்டனர்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பட்டன்ஸ் வெவ்வேறு வகைகளில் உள்ளன. அவை பிளாஸ்டிக், நைலான், மெட்டல், வுட், பேர்ல், ஐவரி போன்றவற்றால் ஆனவை. அவை வட்டமாக, நீளமாக, ஓவல் ஷேப் போன்றவையாக இருக்கலாம். கை தையல் அல்லது இயந்திர தையல் மூலம் பட்டன்ஸ் சரி செய்யப்படுகின்றன. அவை முக்கியமாக நாம் உடுத்தும் ஆடைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. பட்டன்ஸ் அடிப்படையில் 2 வகைகளாகும்: ஷாங்க் மற்றும் ஸ்யூ த்ரூ. ஸ்யூ த்ரூ பட்டனில் 2 அல்லது 4 துளைகள் உள்ளன. இதன் மூலம் பட்டன்ஸ் தைக்கப்படுகிறது. ஷாங்க் பட்டன் கீழே ஷாங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் அதை சரி செய்ய முடியும். இது பெரும்பாலும் பெண்களின் டாப்ஸ் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகளில் பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் டெக்கரேட்டிவ் நோக்கத்திற்காக அல்லது கோட் அல்லது சீருடை போன்ற கனமான ஆடைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஜிப் ஃபாஸ்டனர்ஸ் மிக முக்கியமான ஃபாஸ்டனிங் அக்சஸரி ஆகும். செயின் ஜிப்பர், கண்ணுக்கு தெரியாத ஜிப்பர், லேடர் ஜிப்பர்கள் மற்றும் ஓபன் எண்ட் ஜிப்பர்கள் போன்ற பல்வேறு வகையான ஜிப்பர்கள் கிடைக்கின்றன. குறைந்த எடை மற்றும் மெல்லிய துணியில் பிளாஸ்டிக் ஜிப்பர்கள் மற்றும் அதிக எடையுள்ள துணியில் மெட்டல் ஜிப்பர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சிங்கிள் மற்றும் ஓபன் எண்ட் ஜிப்பர்ஸ் விளையாட்டு உடைகள், ஜாக்கெட்டுகள் மற்றும் ஃப்ரண்ட் ஓபன் ஆடைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. ஜிப்பர்கள் மெஷின்ஸ் மூலம் சரி செய்யப்படுகின்றன. ஒரு சிறப்பு இணைப்பு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மெஷினின் பிரஷர் ஜிப்பர் பிரஷர் ஃபுட் மாற்றப்படுகிறது. ஹூக்ஸ் மற்றும் ஐஸ் பரந்த அளவிலான அளவுகள் மற்றும் வகைகளில் கிடைக்கின்றன. அவை ட்ரவுசர்ஸ் மற்றும் பெண்களின் ஆடைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. பக்கிள்ஸ் மற்றும் கிளாப்ஸ் மெட்டல் அல்லது பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டவை. அவை பெல்ட் சஸ்பெண்டர்களில் பயன்படுத்தப்படுகின்றன. கையால் தையல் பட்டனை எப்படி இணைப்பது என்று பார்ப்போம். இந்த பயிற்சிக்கு தேவையான அனைத்து கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் இருப்பதை உறுதிப்படுத்தவும். கை ஊசி, கத்தரிக்கோல், நீண்ட துணி, தையல் நூல், பட்டன், பிரஸ் ஸ்டட்ஸ் மற்றும் மெட்டல் ஹூக்ஸ். நீளமான துணி 30 சென்டிமீட்டர் x 90 சென்டிமீட்டர் மார்க் செய்து அதை 15 x 15 சென்டிமீட்டர் அளவுள்ள 12 சதுர துண்டுகளாக, அதாவது 6 அகலவாரியாகவும் 2 நீளமாகவும் வெட்டவும். 2 பீஸ்களை எடுத்து ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து ஓரத்திலிருந்து 1 சென்டிமீட்டர் விட்டு மெஷின் மூலம் சுற்றிலும் தைக்கவும். ஊசியில் ஒற்றை நூலை செருகவும். நூலின் எந்த முனையிலும் முடிச்சு போடாதீர்கள். துணியில் 5 மார்க் செய்யவும். 1 மையத்தில், மற்ற 4 விளிம்பிலிருந்து 4 சென்டிமீட்டர் தொலைவில் சுற்றி குழுவாக அமைக்கவும். துணியை இடது கையால் பிடித்து துணியின் வலது பக்கத்திலிருந்து
துணிக்கு வலது கோணத்தில் ஊசியை செருகவும். வலது பக்கத்தில் 1 சென்டிமீட்டர் நூல் விட்டு ஊசியை இழுக்கவும். நூலை பாதுகாக்க குத்தி தையலை உருவாக்கவும். இடது கை கட்டை விரலால் நூல் முனையை பிடித்து தவறான பக்கத்திலிருந்து 1வது செருகலுக்கு மிக அருகில், அதாவது 1 மில்லிமீட்டர் துணியில் ஊசியை செருகவும். கடைசி 2 படிகளை மீண்டும் செய்யவும். மேல் பக்கத்திலிருந்து தளர்வான நூல் முடிவை வெட்டுங்கள். ஸ்டாப் ஸ்டிச்சில் நேரடியாக மார்க் செய்யப்பட்ட இடத்தின் மீது பட்டனை மையப்படுத்தவும். ஒரு ஹோலில் இருந்து பட்டனின் வழியாக ஊசியை கொண்டு வந்து மற்றொரு ஹோலின் வழியாக மீண்டும் துணிக்குள் கொண்டு வந்து நூலை இழுக்கவும். செயல்முறையை 2 முறை செய்யவும். பட்டனின் மீதுள்ள ஹோல்ஸ் வழியாக துணியின் அடிப்பகுதியில் இருந்து ஊசியை கொண்டு வாருங்கள். பின்னர் இடதுபுறம் உள்ள மற்ற ஹோல் வழியாக மீண்டும் துணிக்குள் கொண்டு வாருங்கள். படியை இன்னும் 4 முறை செய்யவும். நூலை பாதுகாக்க துணிக்கு கீழே உள்ள கடைசி தையலின் நூலில் ஊசியை செருகவும். ஒரு வளையத்தை விட்டு ஊசியை வளையத்தின் வழியாக கடந்து நூலை இழுக்கவும். செயல்முறையை மீண்டும் 1 முறை செய்யவும். அதே வழியில் துணியில் ஒரு குறியில் மற்றொரு பட்டனை சரி செய்யவும். சதுர வடிவில் 2 பட்டன்களை இணைக்கவும். ஒரு பட்டனை குறுக்காக இணைக்கவும். see-through பட்டனை எவ்வாறு இணைப்பது மற்றும் ஒரு ஷாங்க் அமைப்பது எப்படி என்று பார்ப்போம். மற்றொரு 2 பீஸ்களை 15 x 15 சென்டிமீட்டர் எடுத்து மிஷின் மூலம் சுற்றிலும் தைக்கவும். விவரிக்கப்பட்டுள்ளபடி நூலை பாதுகாக்கவும். ஒரு ஹோலில் இருந்து பட்டன் வழியாக ஊசியை கொண்டு வாருங்கள். பட்டன் மேல் ஒரு பின், டூத்பிக், மேட்ச்ஸ்டிக் வைக்கவும். பின் கீழே இருந்து ஒரு துளை வழியாக பின் முழுவதும் தைத்து மற்றொரு ஹோலுக்குள் கீழே ஊசியை எடுக்கவும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முறை செய்யவும். பட்டனின் மீதமுள்ள ஹோலில் இருந்து ஊசியை மேலே கொண்டு வந்து எதிர்துளை மூலம் மீண்டும் துணிக்குள் கொண்டு வாருங்கள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முறை செய்யவும். துணியிலிருந்து பின் அல்லது ஸ்டிக் மற்றும் லிஃப்ட் பட்டனை அகற்றவும். அதனால் ஸ்டிச்சஸ் இறுக்கமாக இருக்கும். ஷாங்க் செய்ய தைக்கப்பட்ட பட்டன் நூலின் கீழ் விண்ட் த்ரெட்டை உறுதியாக அழுத்தவும். ஷாங்கில் ஒரு தையல் மூலம் நூலை பாதுகாத்து ஒரு வளையத்தை உருவாக்கி அதன் வழியாக ஊசியை அனுப்பவும். நூலை இறுக்குங்கள். பிரஸ் ஸ்டட்களை இணைப்பதற்கான படிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. 4 பீஸ்கள் உள்ள துணி 15 x 15 சென்டிமீட்டர் மிஷின் தையல் உள்ள 2 பீஸ்களை ஒன்றாக இணைத்தால் உங்களுக்கு 2 செட் கிடைக்கும். பால் பார்ட்ஸை ஒன்றிலும் மற்றும் சாக்கெட் பார்ட்ஸை மற்றொரு தொகுப்பில் பொருத்துவதற்கான நிலையை குறிக்கவும். ஊசியை இரட்டை நூல் மூலம் திரிக்கவும். 2 வெட்டு முனைகளும் ஊசி கண் வழியாக அனுப்பப்படுகின்றன. நூலை பாதுகாக்க மார்க் செய்த இடத்தில் துணியில் ஊசியை கீழே செருகவும். தூரத்தில் ஊசியை மேல் நோக்கி வெளியே கொண்டு வரவும். 2 மில்லிமீட்டர் நூலை ஓரளவு இழுத்து நூலின் முடிவில் உள்ள வளையத்தின் வழியாக ஊசியை அனுப்பவும். பால் பார்ட்டின் ஒரு ஹோலை 4 பட்டன்களை தையல்களால் இரட்டை நூலால் நிரப்பவும். பட்டன்களுக்கும் துணிக்கும் இடையில் உள்ள ஊசியை அடுத்த ஹோலுக்குள் அனுப்பவும். டபுள் லேயர் துணி விஷயத்தில் நீங்கள் துணியின் டபுள் லேயர்களுக்கு இடையில் ஊசியை அனுப்பலாம். பால் பார்ட்டின் மற்ற ஹோல்களையும் அதே முறையில் நிரப்பவும். துணியின் அடிப்பகுதியில் இருந்து பின் தையல் மூலம் நூலை பாதுகாத்து வெட்டவும். மற்ற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்டட் சாக்கெட் பகுதிகளை மார்க்கின் மேல் வைத்து
பால் பார்ட்ஸை போலவே தைக்கவும். சாக்கெட் மற்றும் பால் பார்ட்டின் தையல் பகுதிகள் ஒன்றை ஒன்று மறைக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லையெனில் பிரஸ் ஸ்டட்ஸ் எளிதில் திறக்கப்படும். மெட்டல் ஹூக்ஸ்களை இணைப்பதற்கும் நூலில் இருந்து ஒரு ஐபாரை தயாரிப்பதற்கும் இங்கே படிகள் உள்ளன. 2 பீஸ்களை உடைய துணியை 15 x 15 சென்டிமீட்டர் எடுத்து டபுள் லேயர் செட் தயார் செய்யவும். துணியின் இடது ஓரத்தில் இருந்து 3 சென்டிமீட்டர் தொலைவில் ஐபார்களை இணைப்பதற்கும் வலது ஓரத்தில் இருந்து 3 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஹூக்குகளுக்கு தலைகீழாக, அதாவது துணியின் அடிப்பகுதியிலும் 4 மார்க்குகளை அமைக்கவும். ஸ்டாப் ஸ்டிட்ச் மூலம் அல்லது லூப் மூலம் இடது குறிகளில் ஒன்றில் இரட்டை நூலை பாதுகாக்கவும். மார்க்குக்கு மேல் ஹூக் வைக்கவும். ஹூக் மற்றும் ஐபாரின் சரியான திசையை கவனித்துக் கொள்ளுங்கள். இதனால் ஃபாஸ்டன்ஸ்கள் மூடிய பிறகு துணி ஒரு டியூபை உருவாக்குகிறது. ஹூக்கின் 2 ஹோல்களையும் ஒவ்வொரு ஹோலிலும் 5 முதல் 9 பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸால் நிரப்பவும். துணியின் வழியாக ஊசி மற்றும் நூல் பட்டன் ஹோலை ஹூக்கின் கழுத்துக்கு கடந்து ஹூக் கழுத்தின் முனையை சுற்றி 3 தையல்களை செய்து அதை துணியில் தட்டையாக பிடிக்கவும். ஐபாரை பாதுகாத்து தளர்வான நூல்களை வெட்டுங்கள். ஒரு த்ரெட் ஐபாரை உருவாக்க ஐயின் மொத்த நீளத்தில் 0.5 சென்டிமீட்டர் 2 புள்ளிகளை மையமாக மார்க் பண்ணவும். ஒரு மார்க்குக்கு மேல் டபுள் த்ரெட்டட் ஊசியை ஒரு மார்க்கிலும் செக்யூர் த்ரெட்டை துணியின் அடிப்பகுதியிலும் இருந்து மற்றொரு மார்க் பகுதிக்கு கொண்டு வாருங்கள். துணியின் மேல் பக்கத்தில் இருந்து முதல் மார்க் பகுதிக்கு ஊசியை எடுத்து 3 முறை மீண்டும் செய்யவும். துணியின் மேல்புறத்தில் உள்ள அனைத்து நூல் இழைகளையும் நெருங்கிய இடைவெளியில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுகளால் மூடவும். முடிந்ததும் ஊசி மற்றும் நூலை துணியின் அடிப்பகுதியில் கொண்டு வந்து தையல்களை பாதுகாக்கவும். ஃபாஸ்ட்னர்ஸ்களை எவ்வாறு சரி செய்வது என்பது குறித்த இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் ஆடைகளில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான ஃபாஸ்ட்னர்ஸ்களை அறிந்து கொள்ள முடியும். பட்டன்களை கைமுறையாக ஃபிக்ஸ் செய்யும் படிகளை விளக்கவும், ஒரு பட்டன் தைப்பதன் மூலம் ஒரு ஷாங்க் அமைப்பதற்கான படிகளை விவரிக்கவும், மெட்டல் புக்குகளை இணைப்பது மற்றும் நூலில் இருந்து ஒரு ஐபாரை தயாரிப்பது பற்றிய படிகளை விவரிக்கவும்.